மேஷ ராசி என்பவர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் அடுத்த 138 நாட்களுக்கு வாழ்க்கையில் எந்தெந்த மாற்றங்களை மேஷராசி என்பவர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் அந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். மேஷ ராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போ இந்த சூரியன் விலக விலக பார்த்தீங்கன்னா இங்கே மிதுன ராசியில் இருக்குது. இப்படி விலக 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 இந்த விருச்சக ராசிக்கு வர வரைக்கும் இந்த சனி பகவான் வக்கரகதியில் இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள் இயல்புக்கு மாறான பலனை தரும் அப்படின்னு சொன்னோம். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த வக்கர கிரகங்கள் பின்னோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்போ என்ன கேட்டிங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்திற்கான பலனை கண்டிப்பாக தரப்போகிறார். அதுதான் பெரிய விசேஷம். மேஷராசி அன்பர்கள் எல்லாருமே நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்கிறோன்னா, சார் 7.5 சனி வந்துருச்சு, அதை செய்யக்கூடாது எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, என்ன சார் பண்ணலாம், நான் உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, கவலைப்படாதீங்க. சனி பகவான் 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனியில் இருக்கும்போது தான் கொஞ்சம் பாதிப்பை கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல தான் இருக்கார். நடுவில் சில சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் வக்கர பெயர்ச்சி. இந்த வக்கர பெறக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா, இந்த சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கான வேலையை கண்டிப்பாக செய்ய போகிறாரு. அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் இயங்க போகிறது. ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அடுத்த ஒரு 138 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கர ரிலீஃப் இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? அப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, நிறைய மேஷராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பான்டேனியஸாக ஒரு விஷயத்தை வேகமாக செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எந்த விஷயம் எடுத்தாலும் டக் டக் டக்குன்னு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபஸ்தானத்திலேருந்து சனி பகவான் வக்கரகதியில் பயணிக்கும் பொழுது அதிகப்படியான லாபங்களை கொடுப்பார். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அதிலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அதேமாதிரி பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த பண வரவுகளை அடுத்த 138 நாட்களுக்கு அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இந்த சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உடனே ரிட்டர்ன் வரும். அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன தேவை? ரிட்டர்ன்ஸ் தான் தேவை. அப்போ அது மாதிரி ஒரு விஷயத்தை இந்த சனி பகவான் வக்கரகதியில் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே போல் இந்த மேஷராசி என்பவர்கள் வேலைக்கு போகிறவங்க இன்னும் உயர் பதவி உயர் அந்தஸ்தில் இருப்பாங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணும்போது கூட சில விஷயம் யோசிச்சு தான் பண்ணணும். ஆனால் வேலை பார்க்கும்போது என்ன ஆகும், இன்னொருத்தர் சொல்ல வேலையை நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால் அந்த ஓனரோ இல்லை உயர் அதிகாரியோ உங்களை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுங்க, கரெக்டாக பண்ணி முடிப்பார், அதேமாதிரி வேகமாக ஒரு செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு என்னென்னா கடந்த ஒரு 6 மாத காலமாக வேலையில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த வேலையில் பிரச்சனை இருக்குது சார், எப்படி பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன், நானும் வெளிலலாம் அப்ளை பண்ணேன் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேற ஒரு இடத்துல நல்ல பதவி நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கும். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை இந்த சனி பகவான் வக்கரகதியில் கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் உங்களுடைய முயற்சிகள் தேவை. திருப்பி நான் 7.5 சனி வந்துருச்சு அது வந்துருச்சு நீங்களாம் சில விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். எப்போவுமே ஏதாவது ஒன்று டக்குன்னு டவுன்ஃபால் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு அப்படியே உடஞ்சி உட்காந்துருவீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க, உங்களால் எல்லாமே முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மேஷராசி நண்பர்களுக்கு இருக்குது. ஆனால் வேலையில் கவனம் செலுத்துங்க. அதே போல் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பொற்காலம். இந்த காலகட்டத்தில் அட்மிஷன்ஸு படிக்கிறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுங்க. அது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி எழுதுனீங்கன்னா அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், பேங்கிங் எக்ஸாமாக இருக்கலாம், யூபிஎஸ்சியாக இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், டோஃபெலாக இருக்கலாம், ஐஎல்டிஎஸ்ஐ எதை எழுதினாலும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த 138 நாள் இருக்குது. மறந்துடாதீங்க. அதே போல் வெளிநாடு போய் படித்து முடித்த மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு 138 நாளில் உங்களுடைய வாழ்க்கை மாறுமானா கண்டிப்பாக மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் ஒரே நாளில் மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பாக இருக்குது. அப்போ 138 நாள்ன்றது சனி பகவானுக்கு மிகப்பெரிய காலகட்டம். அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வேறு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்துமே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த ஒரு 6 மாதமாக இருந்திருக்கு. லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு.
வேலை இல்லாத திண்டாட்டம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் நான் இங்கே யூஎஸில் இருக்கேன், நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், நான் யூகேயில் இருக்கேன், இந்த மாதிரி வெவ்வேறு கண்ட்ரிகள்லேருந்து கூப்பிட்டு, சார் எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது, வேலை எப்போ கிடைக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம் இருந்துச்சானா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அந்த 11ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வேலை இல்லாத பிரச்சனைகள் தீரும். அதே போல் வெளிநாட்டிலே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிவினை சில பேருக்குலாம் இருந்திருக்கு. அந்த பிரிவினை எல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள்லாம் பேசலாம், சில விஷயங்கள் பண்ணலாம், சில தெய்வ பிரார்த்தனைலாம் பார்த்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் நிறைய வரும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதேமாதிரி பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்கரமாகும்போது கேட்டிங்கன்னா 11ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல விழும். அந்த 5ஆம் இடத்துல விழும்போது என்ன கேட்டிங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எப்போவுமே ஒரு வக்கர கிரகம் ஒரு குழந்தைய கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணமாகி லேட் ஆகிடுச்சு, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பை இந்த வக்கர கிரகம் கொடுக்கும். கூடவே அவர் ராகு கூட இணையும் போது கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அடுத்த 138 நாட்கள் இருக்குது. அதற்கான முயற்சிகளும் கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வராத பணம் எல்லாமே வரும், வரவேண்டிய பணம் எல்லாமே வரும். ரொம்ப முக்கியம் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வயதானவர்களுக்கு என்னென்னா பணம் வெளில கொடுத்தேன் வரல, ஒரு பென்ஷன் பெனிஃபிட் வர வேண்டியிருக்கு, பையன் தரேன்னார் தரல, ஒரு இடம் விற்க வேண்டியிருக்கு விற்க முடியல, வீடு விற்க வேண்டியிருக்கு விற்க முடியல, அது எல்லா வயதினருக்கும் இருக்குது. அந்த மாதிரி இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய மேஷராசி என்பது சொத்து சம்பந்தமான பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 132 நாட்கள். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஷார்ட் டேர்மில் எடுக்கிற மாதிரி, ஏன்னா 138 நாட்கள் தான் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். அப்போ அதுக்குள்ளே உங்களால் அந்த ஒரு பணத்தை ஏதாவது போட்டு எடுக்க முடியுமா? முக்கியமாக ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சியில் இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு பண்ணலாமா செய்யலாமான்னு கேட்டுட்டு பண்ணிக்கங்க. மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலில் தெரிஞ்ச வேலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், என்னால் ஒரு 5 மாதத்துக்குள்ளே எடுக்க முடியும்னா அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதே போல் குலதெய்வம் ஆசீர்வாதம் நிறைய இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனால் அதற்கான முயற்சிகள் அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சனி வக்கர காலகட்டத்தில் மேசராசி அன்பர்கள் சந்திப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் முக்கியமாக விசேஷமாக என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார் வச்சுங்க, இதை விட அதிகப்படியான பலன்களை கொடுப்பார். அதான் ரொம்ப விசேஷம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியத்தை அடுத்த 138 நாட்களுக்குள் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், விவாகரத்தாக கூட இருக்கலாம், இல்லை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வக்ரகதி காலத்தில் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நன்மைகளும் தீமைகளும் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்தை பார்க்கும்போது தசா புத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம். ஒரு ஜோதிடராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் ஒரு பலனை கொடுக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணுன்னா நம்ம ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் அப்போ பார்க்கும்போது உங்களுடைய தசா புத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் ராகு திசை, சில பேர் கேது திசை, சில பேருக்கு புதன் திசை, இது மாதிரி இருக்கக்கூடிய தசா புத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா கடன் பிரிவினை பிரச்சனைகளை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. அப்போ உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் நோட்டில் எழுதி தர மாதிரி 51 பக்கம் கொண்ட PDF கொடுக்குறோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி. எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாமானா எல்லாரும் ஜோதிடம் படிக்கலாம். காரணம் இது ஒரு பியூர் சயின்ஸு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு கிரகம் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாக தெளிவாக ஒரு ஜாதகம் பார்க்குற அளவுக்கு சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, முகூர்த்தத்தில் தப்பாக பண்ணிடுறாங்க.
ஒரு ஜாதகத்தில் கூடிய கெட்டதை அந்த முகூர்த்தம் சரி பண்ணணும்னா அந்த முகூர்த்த சாஸ்திரமே வச்சுருக்காங்க. அப்போ முகூர்த்தம் எப்படி பார்க்கறது? அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகள், சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், இதெல்லாம் எதுக்கு பார்க்குறேன்னா உங்களுடைய கர்ம வினைகளை பற்றி தெரிஞ்சுக்குது. எனக்கு ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள். அது தவிர நம்ம கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற எல்லா வகுப்புகளும் நடத்துகிறோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறாங்க, கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.